அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல. வாழ்வது, அதாவது அர்த்தத்தோடு வாழ்வது எளிதல்ல, மிக கடினம். ஆனாலும் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில், ஒரு வேகத்தில்தான் நாம் வாழ்கின்றோம். அப்பொழுதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தமும் இருக்கும். ஆக எளிதாக கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை என்று கூறுவார்கள் தமிழில். அது உண்மைதான். பாலைவனத்தில் மணல்தான் கிடைக்கின்றது. ஆனால் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்வோருக்கு அந்த மணல் ஏதாவது உபயோகமாக இருக்கின்றதா? இல்லவே இல்லை. அதுபோல ஆனாலும் பாலைவனத்தில் ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டால் அவன் தண்ணி இல்லையே, உணவில்லையே, இருக்க இடம் இல்லையே என்று துவண்டு போகின்றானா? இல்லை. அந்த பாலைவனத்திலும் நடந்து அவன் நாட்டையோ மக்கள் குடியிருக்கும் பகுதியையோ எப்படியாவது அடைந்தே தீருகின்றான். அவனுக்கும் கடவுள் துணை இருக்கின்றார். அவனுக்கும் எங்கேயாவது அந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தின் மூலமாகவோ வேறு ஏதாவது ஒரு வழியோ கடவுள் செய்கின்றார் தண்ணீர் குடிப்பதற்கு. ஆக நாம் வாழ வேண்டும் என்றால் வாழலாம். வழிகள் நிறைய இருக்கின்றது. மனம் தளரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் வாழ்க்கையில் 99% துயரங்கள் தான் இருக்கின்றன. 1% கூட மகிழ்ச்சி இருக்குமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கஷ்டங்கள் இருக்கும் பொழுதுதான் மனிதன் முன்னேறுகின்றான், முயல்கின்றான். வாழ்க்கையில் முன்னேறி எங்கேயோ செல்கின்றான். ஏனென்றால் இனிப்பை மகிழ்ச்சிக்கு கூறுவார்கள். இனிப்பை உங்களால் அதிகமாக சுவைக்க முடியாது. அதே சமயம் கஷ்டங்கள் என்பது கசப்பு அல்லது உரைப்பு என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால் கஞ்சி குடிக்கும் பொழுது மிளகாயையோ வத்தலையோ தான் எடுத்துக்கொள்வார்கள். சிலர் மட்டும் கருப்பட்டியை எடுத்துக்கொள்வார்கள். ஆக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்றால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி வாழ்வதுதான் நமது சாதனையாக இருக்கும் என்று கூறி, தோல்வியையோ கஷ்டங்களையோ கண்டு நீங்கள் தவள வேண்டாம், துவழ்ந்து விட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மக்களே.